இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டயத்துல உங்களோட ஏஐ ஏபிஐ காஸ்ட்டை பயங்கரமா பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உங்களோட டோக்கன்ஸை பயங்கரமா பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். ஏன்னா ஒரு LLM எப்படி குவான்டைஸ் பண்ணி உங்களோட லோக்கல் சிஸ்டம்லயே அதுவும் ரொம்ப ரொம்ப லோவான ரேம் இருந்தாலும் அதிலே எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் ஹக்கிங் ஃபேஸ்ல இருந்து புல் பண்ணியிருப்போம். அதை எப்படி பிராக்டிக்கலா பண்றது, குவான்டைஸ் எப்படி பண்றது, குவான்டைஸ் பண்ண மாடலை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிற 3 ஃபேஸா இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருப்பேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கோர் கான்செப்ட் ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அது மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும், கோர் ஏ லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஏ வித் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நானே ஒரு புக் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், தங்கிலீஷ்ல தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த குவான்டைஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல் என்னோட VS கோட்ல அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடம் நான் VS கோட் ஐடி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஐடி ஓகேவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, IDE. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிஃபோர் நான் இந்த மாடலை குவான்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் ஈஸியாக கிராப் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா concepts.ipynb ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் ஒரு கான்செப்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் குவான்டைசேஷன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் குவான்டைசேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மாடலுமே நியூரல் நெட்வொர்க்கில் தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இட்ஸ் கால்டு வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே டிஃபால்ட்டாக 32 பிட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த 32 பிட்ல ஸ்டோர் பண்ணுறதுனால தான் நம்மளோட மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான சைஸில் இருக்கு. லெட்ஸே நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1 GB, 2 GB, 5 GB, 100 GB அப்படின்னு இருக்கும். இப்போ இதுதான் நம்ம இந்த மாதிரி 32 பிட்ல ஸ்டோர் பண்றதுனால தான் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கு அந்த மாடல்ஸுக்கு. இப்போ ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா we have 4 ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் தான் 32 பிட். இதுல பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா மாடலுமே இதுல தான் ஸ்டோர் பண்ணி இருப்பாங்க. இப்போ அதை விட கம்மியா 16 பிட்ல ஸ்டோர் பண்றது நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளோட GPUs, அதாவது NVIDIA கிராபிக்ஸ் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல உங்களோட மாடல்ஸை ரன் பண்ண முடியும். ஓகேவா? எதுல இருந்துச்சு உங்களோட மாடல்? FP16 இல்ல BF16ல உங்களோட மாடலை ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா பிட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து int 8 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாடல்ஸ் இந்த int 8 int 4 பிட்ல ஸ்டோர் பண்ணப்பட்ட, அதாவது 8 பிட் 4 பிட்ல ஸ்டோர் பண்ணப்பட்ட மாடலை நீங்க உங்களோட ரேமை யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். கிராபிக்ஸ் கார்டு வேணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுல இப்படி இருக்க, இந்த ரெண்டுல இருக்க மாடல்ஸை நம்ம இந்த ரெண்டுக்கு மாத்துறதை தான் நம்ம குவான்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கான ஸ்டெப்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எப்படி குவான்டைஸ் பண்றதுங்கிறத லைவா ஒரு மாடலையும் நான் உங்களுக்கு கான்டைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ மெமரி மேத் எப்படி நடக்கும்ங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ ஒரு மெமரி இருக்குன்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பைட்ஸ் பெர் பேராமீட்டர், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் ஆகி தான் நமக்கு என்ன பண்ணும், சைஸ் உருவாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ்க்கு ஒரு மாடல் இருக்கு. லெட்ஸ் சே மிஸ்ட்ரல் இருக்கு 7 பில்லியனுக்கு. இப்போ மிஸ்ட்ரல் நம்ம எவ்வளவுனா பிட்ஸ் பெர் பேராமீட்டர் 4 ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க. FP32ல ஒரு பிட்டுக்கு 4 பேராமீட்டர் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? அப்போ 28 GB நம்மளோட மாடல் சைஸ் 28 GB லேப்டாப்ல ரன் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி FP16ல என்ன ஆகும்னா அதே 7 பில்லியன் மாடல் இப்போ ஒரு பிட்டுக்கு 2, அதாவது ஒரு பிட்டுல 2 பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டோர் பண்றோம். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு 14 GB தான் ஆகுது. இதே நீங்க 7 பில்லியன் பேராமீட்டர்ல ஒரு பிட்டுல ஒரே ஒரு பேராமீட்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்றீங்க, which is 7 GB. 7 GB ஆப்வியஸா நம்மளால ஒரு 32 GB RAM இருக்கிற ஒரு லேப்டாப்ல ரன் பண்ண முடியும். அண்ட் இன்டு 4, அதாவது 4 பிட்ல ஒரு 7 பில்லியன் பேராமீட்டர் மாடல் இருக்கு. அதுல 0.5 பேராமீட்டர் ஸ்டோர் பண்றீங்க ஒரு பைட்ல. அப்போ அதோட சைஸ் வெறும் 3.5 GB தான். இப்படி பண்றதுனால இதுதான் குவான்டைசேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த லாஸ்ட் 4 பிட்ல ஸ்டோர் பண்றது தான் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் குவான்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லா கிளியரா பார்க்க போறோம்.
அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து கால்குலேட்டருக்கு சிம்பிளாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெஃப் மாடல் மெமரி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கோட் நோடில் கூட போடலாம். ஓகேவா, ஸோ நான் இந்த நோடை டெலீட் பண்ணிட்டு அகைன் கோட் நோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த மாடல் மெமரி அண்ட் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது பிட்ஸ் பெர் பேராமீட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே உள்ள நடக்கிறது தான் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் 1 × E⁴ 9 அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் இங்கே கால்குலேஷன் 1024 பவர் 3 இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே பேராமீட்டர் ஸ்டோரிங் நடக்கும். ஓகே, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, சரி, இப்போ என்ன பெனிஃபிட், இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மாலர், ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீப்பர். அதாவது நீங்கள் ஒரு ஜிபியூ ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து தேவையே இல்லை உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் உங்களோட லோக்கல் சிஸ்டம்லேயே ரன் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் அண்ட் ஆஃப்லைன் இதுதான் நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்க்குறது. ஓகேவா, ப்ரைவேட்டாக இருக்கும், ஆஃப்லைனில் இருக்கும். அண்ட் க்ரீனர், லெஸ் கம்ப்யூட்டு, உங்களுக்கு லெஸ் எனர்ஜி. கரெக்டாக, ஏன்னா கம்ப்யூட்டேஷனல் பவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். இதை எல்லாத்தையும் விட ஓவரால் என்னன்னா த காஸ்ட். இன்னைக்கு கம்பெனிஸ் நிறைய அடாப்ஷனை வந்து தவிர்க்கிறதுக்கு ரீசனே வந்து காஸ்ட் தான். அந்த காஸ்ட்டை நமக்கு தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த குவான்டைசேஷன் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, இப்போ ஓவரால் உங்களுக்கு குவான்டைசேஷன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த குவான்டைசேஷன்ல வந்து டோட்டலா 2 மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த கான்செப்டோட நம்ம பில்டிங் குள்ள போயிடலாம். இந்த கான்செப்ட் தான் லாஸ்ட். இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 பிக் டூல்ஸ் இருக்கு எதுக்குன்னா குவான்டைசேஷன் பண்றதுக்கு. ஓகே, 2 மெத்தட் இருக்கு குவான்டைசேஷன் பண்ண. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து PTQ, அதாவது போஸ்ட் ட்ரைனிங் குவான்டைசேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு மாடல் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த மாடலை நீங்க எடுத்து நீங்க குவான்டைசேஷன் பண்றீங்க. இதுதான் நம்ம பண்ண போற மெத்தட். இது வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும், சீப்பா இருக்கும், திரும்ப நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட். சரி, அப்ப இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கால்டு குவான்டைசேஷன் அவேர் திங்கிங். இது அவர் ட்ரைனிங், சாரி. ஓகே, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிமுலேட் குவான்டைசேஷன் டியூரிங் ட்ரைனிங். இப்போ ஒரு புது மாடல் ட்ரெயின் ஆயிட்டு இருக்குன்னா அது ட்ரெயின் ஆகும் போதே குவான்டைசேஷன் பண்ணுவாங்க ஃபார் பெட்டர் அக்யூரசி. ஆனா இது வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரொம்ப செலவாகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டாலையும் சரி, உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் பவர்லையும் சரி. ஓகேவா, ரொம்ப அதிகமாக செலவாகும். ஸோ த பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா PTQ, அதாவது போஸ்ட் ட்ரைனிங் குவான்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த PTQ டூல்ஸ்ல ஒரு சில டூல்ஸ் இருக்கு. எதை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். டோட்டலா 5 டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி குவான்டைசேஷன் பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னா 4 பிட் 8 பிட் இந்த 2 பிட்ல மாத்துறதுக்கு. அதாவது உங்களோட மாடல் வந்து 32 பிட்ல இருக்கு, 16 பிட்ல இருக்குன்னா அதை நீங்க 4 பிட்டுக்கும் 8 பிட்டுக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் ரன் பண்ணணும்னா யூ நீட் கண்டிப்பா GPU உங்களுக்கு தேவை. ஓகேவா, ஸோ இது இருந்தாதான் பிட்ஸ் அண்ட் பைட் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா GPTQ. இதை வந்து ஆட்டோ GPTQன்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா 4 பிட்டா சேஞ்ச் பண்றதுக்கு. அகைன் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். ஓகேவா, ஹை குவாலிட்டியில தேவைப்படும். அண்ட் AWQ அப்படிங்கிற இன்னொரு மெத்தட் இருக்கு குவான்டைசேஷனுக்கு. இதுவுமே 4 பிட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த மெத்தடுமே GPU உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹை எண்டில் தேவைப்படும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரன் பண்றதுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போற மெத்தடு தான் இந்த ஆப்டிமம் குவான்டோ. இந்த ஆப்டிமம் குவான்டோ வந்து நம்மளோட 32 பிட்டு இல்ல 16 பிட்டா இருக்கக்கூடிய மாடலை 8 பிட்டாவும் 4 பிட்டாவும் நமக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதுக்கு CPU இருந்தா போதும், GPU தேவையில்லை. எதுக்குன்னா இந்த மாடலுக்கு. ஸோ பியூரா என்ன டெக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா PyTorch யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹக்கிங் ஃபேஸ் வந்து மாடல் லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். PyTorch அப்படிங்கிறது ஒரு டீப் லேர்னிங் பேக்கேஜ். ஓகேவா, இப்போ PyTorchக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க, நான் அதுக்குமே வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா GGUF லாம்லா CPP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த மெத்தடும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகைன் கம்ப்ரஸ் பண்றதுக்கு இதுக்கும் வந்து உங்களுக்கு CPUலே ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து CPUல ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகும். அண்ட் எவ்ரிவேர் வந்து ரொம்ப ஈஸியாவே இன்ஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துரும். யாரு அப்படின்னா இந்த GGUF மாடல். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஹக்கிங் ஃபேஸ்ல ஏதாவது ஒரு மாடலை பார்க்கும்போது அந்த மாடல் ஃபைல் .GGUFன்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்ரெடி குவான்டைஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, GGUFக்கு அதான் மீனிங். ஸோ நீங்கள் குவான்டைஸ் பண்ண மாடலே திரும்ப எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குவான்டைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணால் இஃப் யூ ஹேவ் NVIDIA GPU வச்சிருக்கீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னா பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் GPTQ AWQ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா CPUலே நம்ம குவான்டைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடலை நம்ம குவான்டைசேஷன் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்மளோட என்விரான்மெண்ட் செட்டப்பை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெர்மினலில் ஃபஸ்ட்டு நான் என்விரான்மெண்ட் செட்டப் எந்த பைத்தான் ஒர்க் நான் பண்ணுறனாலும் ஃபஸ்ட் நான் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணிடுவேன். அதுக்கு நான் யூவி பேக்கேஜ் யூஸ் பண்ணுவேன். யூவி என்னன்னு தெரியலன்னா அதை பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நிறைய டெக் கண்டென்ட், நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுறேன், இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆக்டிவேட் கமெண்ட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தேவையான பேக்கேஜஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா requirements.txt எடுத்துக்கிறேன். requirements.txt ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவைப்படும் அப்படின்னா இதெல்லாம் தான் பேக்கேஜஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர் டீப் லேர்னிங்கோடைய பேக்கேஜஸ் ப்ளஸ் ஹக்கிங் ஃபேஸ் எனக்கு தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா இந்த டார்ச் தான் வந்து PyTorch. ஓகே, அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து டு லோட் த மாடல் ஃப்ரம் ஹக்கிங் ஃபேஸ், அது நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் சேஃப் டென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஆக்சிலரேட் வந்து டு ரன் த குவான்டைசேஷன், அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் டோக்கனைசர் அண்ட் சென்டென்ஸ் பீஸ் வந்து அகைன் டோக்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்புட்டை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன், ஆப்டிமம் குவான்டோ அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் குவான்டைசேஷன். ஸோ இந்த requirement.txt இப்போ ரன் பண்ணி நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு நான் யூவி ஆட் -r requirements.txt அப்படின்னு நான் போடுறேன். ஸோ என்னோட பேக்கேஜஸ் எல்லாமே என்ன ஆகும்னா என்னோட என்விரான்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆன உடனே நான் வந்து கோடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குவென் மாடலை எடுத்து குவெனில் வந்து 0.5 பில்லியன் பேராமீட்டருக்கு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நியர்லி 1 GB. இப்போ அந்த மாடலை நம்ம குவான்டைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் லோக்கல்லையே. ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகட்டும். இங்கே நான் வந்து ஒரு புது ஃபைலுக்கு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டைஸ் குவென் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, குவென் மாடலில் தான் நான் குவான்டைஸ் பண்ண போகிறேன். ஸோ குவான்டைஸ் குவென்.py, ஏன்னா குவென் மாடல் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஓகேவா, அந்த மாடல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே குவான்டைசேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ குவான்டைசேஷன் குவென் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் அதர்ஸ் திங்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெர்மினலில் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன லைன் நான் வந்து டைப் பண்ண போகிறேன்னா கோயிங் டு இம்போர்ட் த பேக்கேஜஸ். எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வந்து தேவைப்படுதோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் வந்து இன்னும் இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தேவைப்படுறது ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதிலே வருது பாருங்கள். ஸோ இதுதான் எனக்கு தேவை. ஓகே, ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்போர்ட் ஆட்டோ டோக்கனைசர் ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம். இது ரெண்டும் தான் நமக்கு டோக்கனைசரை லோட் பண்ணுறதுக்கும் மாடலை லோட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃப்ரம் நம்மளோட டெக்னிக், அதாவது ஆப்டிமம் குவான்டோ அப்படிங்கிறது, optimum.quanto அப்படிங்கிறதுலேருந்து optimum.quanto.import. ஸோ என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா குவான்டைசேஷன், இது கிடையாது, குவான்டைஸ்டு மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம். ஓகே, ஸோ குவான்டைஸ் மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம் அதுவும் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி QINT8, அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடலை 8 பிட்டாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் 8 பிட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இஃப் யூ வாண்ட் 4, நீங்கள் வந்து 4 பிட்டு கூட இந்த இடத்துல உங்களால் மாற்றிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ நான் கிளியர் கொடுத்து இதை நான் கீழே வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து இது 2 பேக்கேஜ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 2 பேக்கேஜுமே இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் மாடல் நேமை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ மாடல் நேம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து குவென் 7 பில்லியன் காட்டுது. 7 பில்லியன் மாடல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் குவென் 2.5
ஸோ இந்த 5 அப்படிங்கிறதுல வந்து ஐ ஹாவ் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வேரியேஷன் என்ன அப்படின்னா 0.5 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற மாடல். இன்ஸ்ட்ரக்ட் ஓகே. ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற மாடல் ஓகேவா. ஸோ என்ன மாடல் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா குவென்லேருந்து குவென் 2.5. ஸோ இந்த குவென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடல் நேம் வந்து கரெக்டாக போடுங்க, இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். 2.5 0.5 பில்லியன் பேராமீட்டர் உள்ள மாடல் இன்ஸ்ட்ரக்ட் அதோட நேம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டரை வந்து நான் எங்கேயாவது சேவ் பண்ணணும் கரெக்டாக. அதாவது மாடலை வந்து குவான்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடலை நான் எங்கேயாவது சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கரண்ட்டாக இருக்கிற ரூட் ஃபோல்டர்லேயே குவென் init 8 அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா என்னோட மாடல் வந்து சேவ் ஆகணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த குவென் இதை தான் வந்து குவான்டைஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த மாடலை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை இப்போ நான் நைட் பண்ணுறேன். ஸோ டோக்கனைசர் ஈக்குவல் டு, ஸோ அதிலே வருது பாருங்கள் அந்த ஆட்டோ டோக்கனைசர் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோ டோக்கனைசர் அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் இருந்து ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்டு நம்ம இந்த மாடல் நேமை வந்து லோட் பண்ணும் ஓகேவா. இந்த மாடல் நேம் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா டோக்கனைசர் லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நான் மாடலை லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு இட் இஸ் ஷோயிங் சஜஷன், அதாவது மாடல் ஈக்குவல் டு ஆட்டோ மாடல் கேஷுவல் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணது ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்ல இருந்து மாடல். ஃபர்ஸ்ட் டோக்கனைசரை லோட் பண்ணிக்கிறோம், செகண்ட் மாடலை லோட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவான்டைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஒரே ஃபங்க்ஷனில் எழுதிடலாம். ஸ்மால் மாடல் ப்ளஸ் வராது, இட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்மால் மாடல் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணோம்னா இங்கே இம்போர்ட் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரைட் பண்ணிவிட்டு டாட் இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த குவான்டைஸ் அப்படிங்கிறத கொடுத்து இதுக்குள்ளே நம்மளுடைய மாடலை கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சஜஷன் ஷோ பண்ணுது. இதில் என்ன அப்படின்னா மாடலை கொடுக்கணும். அண்டு மாடலை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து int 8, அதாவது என்ன இதில் ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணது தான் q int 8. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 8 பிட்டில் மாடல் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்மால் மாடல் ஈக்குவல் டு குவான்டைஸ்டு மாடல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிவிட்டு டாட் குவான்டைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம லோட் பண்ண மாடலை கொடுத்துட்டா போதும். அண்ட் வெயிட்ஸ் வந்து என்னவா ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது மட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லைன் தான் வந்து நம்மளோட மாடலை என்ன பண்ணும் அப்படின்னா குவான்டைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் வந்து இந்த ஸ்மால் மாடல் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் குவான்டைஸ் ஆகிரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணலாம். இதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஆல்ரெடி ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன். அண்ட் டோக்கனைசருமே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல சேவ் பண்ணுறேன். நம்ம வந்து டோக்கனைசரை கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா. டோக்கனைசரை கம்ப்ரஸ் பண்ண வேணாம், நம்ம வந்து மாடலை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணால் போதும். அதுக்கு தான் நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கோட் ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹக்கிங் ஃபேஸோடைய அக்சஸ் டோக்கன் வந்து தேவைப்படும். அதாவது ஹக்கிங் ஃபேஸில் இருந்து ஒரு டோக்கன் வந்து கேட்கும். அப்போனா தான் நம்ம மாடலை வந்து புல் பண்ண முடியும். இப்போ அந்த டோக்கன் எடுக்கிறதுக்கு இப்போ உங்களோட வெப்சைட்டில் உங்களோட கூகுள் சர்ச்சில் ஹக்கிங் ஃபேஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இங்கே அக்சஸ் டோக்கன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் நியூ டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைன் கிரைண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 4 ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 7 ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும். அந்த டோக்கனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த கோடில் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெர்மினலில் பவர் செல்லில் இருக்கேன். இப்போ பவர் செல்லில் வந்து என்னோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ஆக்டிவேட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன கமாண்ட் போட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த டோக்கனை வந்து நம்ம இந்த இதில் பேஸ்ட் பண்ணணும். அதாவது $env
செமிகோலன் ஹச்எஃப் டோக்கன் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம டோக்கனை போடணும் அண்ட் ஸ்பேஸ் பைத்தான் குவான்டைஸ் குவென் அப்படிங்கிற இந்த ஃபைலையுமே நம்ம ரன் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ கோட் ரைட் பண்ணியிருக்க இந்த ஃபைல், இந்த டோக்கனை செட் பண்ணிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணோம்னா இந்த டோக்கன் யூஸ் பண்ணி இந்த மாடலை புல் பண்ணும். புல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குவான்டைஸ்மே பண்ணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே எனக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும். ரெக்வஸ்ட் போயிட்டு இப்போ மாடல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அண்ட் நம்ம இங்கே கோடில் எழுதி வச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது டாட் குவென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோல்டருமே கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர் வந்து இந்த குவான்டைஸ் பண்ண மாடல் கம்ப்ளீட்டாக சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட்ஸ் லோட் ஆயிடுச்சு. அண்ட் கீழே வந்து மாடல் குவான்டைஸ் ஆன மாடல் வந்து இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 100% வந்துருச்சு. அதாவது நம்ம மாடல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குவான்டைஸ் பண்ணிட்டோம். இதை செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குவென் இன்ட் அப்படிங்கிற நம்ம இங்கே கொடுத்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டோக்கனைசர் இந்த ஜேசனில் இருக்கிறது. இதில் மாடல் டாட் சேஃப் டென்சார்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஆக்சுவல் மாடல். ஸோ இப்போ நம்மளோட மாடல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக குவான்டைஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ குவான்டைஸ் பண்ணதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இந்த குவான்டைஸ் பண்ண மாடலை இப்போ எப்படி நம்ம ரன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ரன் குவான்டைஸ்டு அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ரன் குவான்டைஸ்டு டாட் பை அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம குவான்டைஸ் பண்ண மாடலை லோட் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நமக்கு ஆட்டோ டோக்கனைசர் மட்டும் தேவைப்படும். நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃப்ரம் ஆப்டீம் குவான்டோ. ஸோ அந்த ஆப்டீம் குவான்டோ அப்படிங்கிறதுலேருந்து குவான்டைஸ்டு மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் தேவைப்படும். இப்போ நம்மளோட சேவ் ஃபோல்டரை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம எங்கே சேவ் பண்ணியிருந்தோமோ அதை வந்து கொடுக்குறேன். சேவ் ஃபோல்டர் ஈக்குவல் டு, அதாவது இந்த ஃபோல்டரில் தான் மாடல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த மாடலை என்ன பண்ணலாம் அப்படின்னா லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் டோக்கனைசரை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடுறேன். ஸோ டோக்கனைசர் ஈக்குவல் டு இந்த ப்ரீ ட்ரெயின்லேருந்து சேவ் ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் இருக்க டோக்கனைசரை லோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி மாடலு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து லோட் பண்ணிக்கோ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவான்டைஸ்டு மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்லேருந்து இந்த ஃபோல்டரில் இருக்க மாடலை லோட் பண்ணு அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளோட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்புட்டை வந்து கொடுக்கலாம். அதாவது கொஸ்டினை வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஸ்டினை கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் ஈக்குவல் டு வாட் இஸ் த மாடல் குவான்டைசேஷன் ஆன்சர் இன் 3 சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜஸ் ஈக்குவல் டு, ஸோ அதை வந்து ஒரு ப்ராம்ப்டாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரோல் அப்படின்னு அசைன் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா ரோல் வந்து சிஸ்டம், கண்டென்ட் வந்து யூஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசரை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல கொஸ்டின் அப்படிங்கிறத நான் போட்டுட்டு, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு பதிலாக யூசர் அப்படிங்கிறத போட்டுக்கேன். ஓகே, ஸோ யூசர் அப்படிங்கிறத போட்டுக்கேன். டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மெசேஜஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லோட் பண்ண மாடலுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டா போதும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராம்ப்டையுமே ரெடி பண்ணிக்குவோம். ஸோ ப்ராம்ப்ட் ஈக்குவல் டு டோக்கனைசர். இந்த இடத்துல வந்து பில்ட் இன்புட் அப்படிங்கிறது வராது. இதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா டோக்கனைசர் டாட் அப்ளை சேட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒன்று வரும். ஓகேவா? ஸோ ப்ராம்ப்ட் ஈக்குவல் டு டோக்கனைசர் டாட் அப்ளை சேட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத போட்டு நம்மளோட மெசேஜை கொடுக்கணும். அண்ட் ரிட்டன் டென்சர் வந்து பிடி அப்படிங்கிறது இதில் இன்புட்டாக வந்தது. நமக்கு இது தேவை கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போகிறது டோக்கனைஸ் ஈக்குவல் டு டோக்கனைஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆடு ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ப்ராம்ப்ட்டுமே கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம செட்டப் பண்ண வேண்டியது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட இன்புட்டை டோக்கனைசரில் அப்ளை பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம பிடி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ டோக்கனைசரில் என்னோட ப்ராம்ப்டை கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு நம்ம அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அவுட்புட் ஈக்குவல் டு மாடல் டாட் ஜென்ரேட் அப்படிங்கிறதுல நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும். மேக்ஸ் டோக்கன் வந்து நான் 100 இங்கே போட்டிருக்கு, நான் 200 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 200 கொடுத்துட்டோம்.
இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா டோக்கனைசர்ஸ், அதாவது டோக்கன்ஸாக வரும். அதை நம்ம டீகோட் பண்ணோம். ஸோ டீகோட் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்சரில் நம்ம டீகோட்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆன்சர் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோக்கனைசர் டாட் டீகோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் போடணும். ஸோ எஸ் போட்டுக்கிறேன். இதில் இன்புட்ஸில் இன்புட் ஐடி இருக்கும். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் 1, அதாவது லிஸ்ட்டில் 1வது இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கான ஆன்சர் இருக்கும். 0ல் அதுக்கான ஐடென்டிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ டோக்கனைசர்லேருந்து நம்ம ஆன்சரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீகோட் பண்ணுறோம். இப்போ டீகோட் பண்ண ஆன்சரை நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ பிரிண்ட் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டால் போதும். ஸோ இவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லோட் பண்ணி இந்த மாடலில் லோக்கல் மாடலில் லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் இன்புட் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த மாடலில் ரன் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் ரன் குவான்டைஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். பைத்தான் ரன் குவான்டைஸ்டு டாட் பை அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே இருக்க இந்த மாடலை ஃபஸ்ட்டு இது லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ப்ராசஸிங்கை ஆரம்பிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டோக்கன் ஐடி வந்து லோட் ஆயிருச்சு. நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடியும் டோக்கன் ஐடி லோட் ஆயிருக்கதை. அண்ட் இதுக்கப்புறம் வந்து 1 by 1 ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோம், நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத 1 by 1 ப்ராசஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. என்ன சொல்லுதுன்னா as an AI language model I don't have personal experience or emotion but I can provide you some general information. If you have any specific question topic you can like to know, அதாவது feel free to ask. நம்ம கேட்ட கொஸ்டினை ப்ராப்பராக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்டை டியூன் பண்ணணும். பட் இப்போ என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஏஐ மாடல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்சர் பண்ணுது, விச் இஸ் நம்மளுடைய மாடல் லோக்கலாக இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம குவான்டைஸ் பண்ண மாடல். இப்போ இந்த குவான்டைசேஷன் இன்னுமே நம்ம இப்போ 8 பிட்டில் பண்ணோம். இப்போ இன்னும் நீங்கள் 4 பிட்டில் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டராகவே இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு மாடலை எப்படி குவான்டைஸ் பண்ணுறது, குவான்டைஸ் பண்ண மாடலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மாடலை எப்படி குவான்டைஸ் பண்ணி அதை லோக்கலில் ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கும். இதோட கம்ப்ளீட் கோட் பார்த்தீங்கன்னா என்னோட கிட்டப்ல கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் பர்சனலாகவே அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஏஐ வித் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி மறக்காம அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.